வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. என்னடா கூட இருக்கிறவனே இப்படி சொல்கிறானேன்னு சொல்லி யாரும் கோச்சுக்கிறாதீங்க. சூர்யாவுக்கு தான் சொல்கிறேன், சில புத்திமதிகள் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிறட்டும். கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் களி திங்கிறதுக்கும் தயாராகிட்டா போல. காரணம் என்னென்னா, அவளுடைய வாயும் அவளுடைய வாஸ்தும் அவளுக்கு நாக்கில் பிடிச்சிருக்கு அந்த 7.5 சனியும் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒரே வார்த்தை, நான் இங்கே உட்காந்து கத்தி 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 சம்பாதிக்கிறேன். சாயங்காலம் பார்த்தா 6 மணி லைவில் உட்காந்து கத்துறேன், 10 மணி லைவில் கத்துறேன், காலையில் 8 நிமிஷம் வீடியோ போட்டு கத்துறேன் 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 கதறேன். எவ்வளோ நாளைக்கு இவன் அப்படி கதற முடியும், கத்த முடியும்? எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. ஒரு பேச்சு ஒருத்தனை பற்றி பேசாதன்னா அதை நிறுத்திக்க பழகணும். ஒருத்தன் நம்மளை சீண்டானா அவனை சீண்டணும், அவன் நம்மளுக்கு தகுதியானவனா அவனை சீண்டணும். நீ எப்படி தெரியுமா, இதே செட்டப் கிளவி இருந்தா நீ எப்படி வாழை சுருட்டி ஒடுக்கி அடக்கி வாழ்ந்த? அவளே 1000 வீடியோவில் உன்னைய பற்றி வீடியோ போட்டு கிளி 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 கிளின்னு கிளிப்பான். மீடியா முன்னால் நான் சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, எம்பி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருந்தாங்கல்ல ஒரு அம்மா, இப்போ கூட போக்சோவில் குண்டாசில் இருக்குல்ல, அந்த அம்மாவை தான் சொல்கிறேன். புதுசாக வந்தவங்களுக்கு யாருக்கும் பல பேருக்கு தெரியாது. அந்த அம்மா ஒவ்வொரு லைவ்லையும் உட்காந்துக்கிட்டு இவளை ப்ராஸ்டியூஷன் நெட்வொர்க்கு, இன்னும் இவள் பிள்ளைகளை எல்லாத்தையும் திட்டுவான். சகட்டு மேனிக்கு திட்டுவான். வீடியோ போட்டு போட்டு திட்டுவான். காரில் போய் போய் திட்டுவான். குலோப்ஜாம் தின்னுக்கிட்டே திட்டுவான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே திட்டுவான். பிரியாணி போடுறேன்பா, தீபாவளி கொண்டாடுவோம்பா, பொங்கல் வந்துருச்சும்பா. ஆனால் அப்போல்லாம் இவன் வாயவே திறக்க மாட்டான். அப்படியே அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி இதே இப்போ எப்படி விழுதுகள் அனுப்புகிறாங்களோ, அது சுகையில பற்றி கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது, துமி இவளை திட்டுறது, இதெல்லாம் எவ்வளோ பேர் அனுப்புகிறாங்களோ இதே மாதிரி தான் அப்பயும் அனுப்புனாங்க. ஒரு டயத்தில் அக்கா அங்கே பாருங்க, உங்களை அந்த அம்மா அப்படி திட்டுது இப்படி திட்டுது அப்படின்னு சொல்லிலாம் அனுப்புனாங்க. அப்போலாம் இவன் வாழை சுருட்டிக்கிட்டு கம்முன்னு இருந்தான். ஏன்னா அவகிட்ட இவனால் மோத முடியலை. ஏன்னா மோதி ஏற்கனவே 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அந்த அனுபவத்தினால எனக்கு என் பிள்ளைய முக்கியம், என் படிப்பு முக்கியம், பிள்ளைகளோட படிப்பு முக்கியம், அவங்களோட எதிர்காலம் முக்கியம் சொல்லி அடக்கி வாச்சான். இதுதான் உண்மை. ஏன்னா எத்தனை தடவை நாங்களே குற்றாலத்துக்கு ஓடி போயிருக்கோம். இங்கேருந்து ஒளிஞ்சு போய் அந்த அம்மா கேஸை போட்டுருச்சு, அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேங்கோ. நாங்கள் போய் குற்றாலத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு பெயில் எடுக்க, முன்ஜாமீன் எடுக்க, இதெல்லாம் நாங்கள் நடந்தது தானே. இவளுக்கும் தெரியும்ல. இப்போ மாத்திரம் எதுக்கு உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் ஒன்றும் செய்யாமல் இருக்கேன், அவன் புள்ள பூச்சியாக இருக்காங்கிறதுக்காக அவனையே போட்டு நோண்டக்கூடாது. நான் சொல்கிறது யாரை, சுகைலுங்கிறவனை தான் சொல்கிறேன். சுகைலுக்கு நான் சப்போர்ட் பண்ணலை. ஆக்சுவலாக உடனே வந்துடுவாங்க, துணியோடைய கள்ளக்காதனே, அதனால தான் இவர் சப்போர்ட் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வருவீங்க எல்லோரும். ஆனால் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், இதில் யாருக்கும் நான் போய் சப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. என்னுடைய நியாயத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய நியாயத்தை விட என்னுடைய எதிர்காலத்துக்காக சொல்கிறேன். என்னால் இன்னமும் ஓடி 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 உழைக்க முடியாது. கத்தி 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 தொண்டை தண்ணியை ஆற்ற முடியாது. ஏன்னா ஒரு அளவு தான், ஒரு மனுஷனுக்கு ரெஸ்ட்டு வேணும். நேற்று கூட பாருங்கள், அவ்வளோ தூரம் மழையில் நனைஞ்சு கஷ்டப்பட்டு இருமல் காய்ச்சல், அதோடு உட்காந்து நைட்டு 10 மணி லைவை நான் போடுறேன். 1 மணி நேரம் நான் லைவ் கண்டிப்பாக கண்டினியூஸாக போடுறது உங்களுக்கே தெரியும். ஆனால் இவ பண்ண வேலை உட்காந்துக்கிட்டு 9 மணி லைவ்லையும் இவ போட்ட சூர்யா மீடியா விழுதுகளில் போட்டதுலையும் அவனை போட்டுக்கிட்டு ஆத்தா வாயில் வெள்ளை பாயாசம் விட்டவன், அவன் அதை பண்ணவேன் இதை பண்ணவேன், அவன் அப்படி போகிறவன் இப்படி போகிறவன் சொல்லி அந்த ஆளை போட்டு வார்த்தைகளுக்கு மேலே வார்த்தைகளை விட்டு 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 ஏகப்பட்ட டென்ஷன் ஆக்கி எனக்கு எல்லாம் 10 மணி லைவில் கமெண்ட் போட ஆரம்பிச்சிங்க. அண்ணே இந்த அக்கா பேச்சு சரியில்லை, பழைய மாதிரி இந்த அக்கா ஜெயிலுக்கு போகிறதுக்கு விருப்பப்பட்டுருச்சு போல, என்னான்னு கொஞ்சம் கவனிங்கன்னேன்னு சொன்னீங்க. நான் என்ன கேட்டேன், ஏன்னாப்பா உன்னைய சீண்டுனா சீண்டு, உன்னைய தீண்டுனா தீண்டு, இல்லையா அவன் பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டானா விட்டுரு. அவன் சுமிலைவில் ஸ்பேனராக இருந்தான். அப்போ உன்னைய பற்றி 10 பாட்டில் மூத்தரச்சந்து ஏதோ கேள்வி கேட்டேன், நீ பதிலுக்கு அவனை திட்டுன, அதுவும் எனக்காக திட்டுனேன்ட்ட. எதுக்கு உங்களை எதுக்கு அவன் திட்டுறேன், நான் பதிலுக்கு திட்டுவேன்னு சொல்லி திட்டுனேன். சரி, அது ஒரு அளவு தான், முடிஞ்சு போச்சு. அவன் விலகி போகிறாங்க, நாடகம் போடுறாங்க, அது உண்மையோ பொய்யோ நம்மளுக்கு தேவை கிடையாது. ஒதுங்கினவனா ஒதுங்கின மணிக்கு விட்டுறணும். நம்ம எதுக்கு போய் திருப்பி திருப்பி போய் ஒருத்தனையே போய் நோண்டுனா நாளைக்கு இது என்ன தெரியுமா ஆகும், இது வலைதளம். ஒரு லிமிட்டாக பேசணும். உன்னை யார் எதுக்காக உன்னை பார்க்க வர்றாங்க, நீ ஒரு அழகு குறிப்பு கொடுப்ப, இல்லை ஏதோ அழகு குறிப்பு கொடுக்குற அளவுக்கு நீ ஒருத்தலாம் கிடையாது. அதையும் நம்பி சில பேர் உங்கள்கிட்ட அக்கா எப்படி ஸ்கின்னுக்கு டிப்ஸ் கொடுங்க, ஹேருக்கு டிப்ஸ் கொடுங்க, லிப்டிக் எங்கே வாங்குறீங்க, இந்த முகத்துக்கு பூசுகிற சாயம் எங்கே வாங்குறீங்க, க்ரீம் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லி ஆளாளு கேட்குறாங்க. சரி, நீ ஏதோ அதிமேதாவி மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் அதை அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேங்கிற, பிரசவமே பார்க்க தெரியாது, ஆனால் உட்காந்துக்கிட்டு பிரசவத்தை பற்றி பேசுகிற, பெரிய டாக்டர் ரேஞ்சுக்கும் பேசுகிற, உடம்பை இப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிற, அதை விட வக்கீல் மாதிரி பேசுகிற,
இந்த செக்ஷன், இதுக்கு இது, அதுக்கு அதுங்கிற. உன் தற்பெருமைக்கு அளவு கிடையாதுன்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். போய் தொலை, அதோட நிப்பாட்டிக்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு 1000 பேர் வர்றாங்க, ஒரு 5000 வியூஸ் 10,000 வியூஸ், ஒரு 1,00,000 கூட போகுது. பிரியாணிக்குன்ட்டுனா 2 லட்சம் கூட போச்சு. அதெல்லாம் ரைட். இதோட நிப்பாட்டிக்கிறது உனக்கு நல்லது. எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு ஒருத்தவங்களை பற்றி பேச, அதனால் வந்து அவங்க மன உளைச்சலில் போய் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, இல்லை வேறு ஏதாவது சமூக வலைதளத்தில் இருக்கிறவங்க போய் உன்னைய போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, திருப்பி நீ தான் போய் நிற்கணும். நீ மாத்திரம் நின்னா பரவாயில்ல, கூடவே என்னையும் ஜோடியாக இழுத்துக்கிற. ஏன்னா நீ எது பண்ணாலும், இந்த ஒரு படத்தில் கஞ்சா கருப்பு சொல்லுவார் பாருங்க, எது பண்ணாலும் நம்ம 2 பேரும் தான், நீயும் இனிமேல் எங்களோட சேர்ந்துட்ட அப்படிங்கிற கதையை என்னையும் உன் கூட இணைச்சி இணைச்சி இலவச இணைப்பாக கூட்டு போயிடுறாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் உன்னால் நான் தண்டனை அனுபவிச்சு வர்றேன். அந்த விஷயமா கோர்ட்டு கேஸ்லாம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஆண்டவன் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டான். சரி ரைட்டு, இவருக்கு இவர் தான், இந்த பொம்பளைக்கு இவன் தான், கடைசி வரைக்கும் இவளை விட மாட்டேன். நம்மளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், குடும்பத்தை போய் சேரு, குடும்பத்தில் போய் சேருன்னு இந்த ஆளையும் கத்தணும். இவன் கேட்குற மாதிரி தெரில. இவன் ஏதோ போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லி நீங்களும் விட்டுட்டீங்க. அதை தவிர்த்து இவளுக்கும் நான் வந்து பொருள், பணம், நகை, நட்டு என்னென்ன கேட்குறாலும் வாங்கி கொடுத்து ஓரளவு செட்டில்மெண்ட் கொண்ட அளவுக்கு வந்துட்டேன். இப்போ இன்னும் ஒரு 4-6 மாதமோ, இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளேயோ, அடுத்த 26ல் இவ எப்படி ஒரு வீடு வாங்கிடுவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, அதுக்கு தகுந்த வேலைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு சேமிப்பை வந்து கற்றுக் கொடுத்து, வேறு தவறான வழியில் போகாமல் உழைச்சி முன்னேறணும். உழைக்கிறோமோ இல்லையோ வீடியோ போடுறோம், சம்பாதிக்கிறோம். யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் போட்டு வீடியோ போடுறோம், வருமானம் வருது. அதை பாதுகாத்து ஒரு நல்ல ஒரு வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்ச கதையை ஆயிடக்கூடாது. என் கருத்து அதுதான். எனக்கு ஒரு விஷயம் தோணாது, எனக்கு அறிகுறி தோணும், சில விஷயங்கள் தப்பாக போகுது, இதை கண்டினியூ பண்ணோம்னா இவளுக்கு அடுத்து களி தான், அடுத்து ஜெயில் தான், அடுத்து புழல் தான், இல்லை அடுத்து கோவை தான், இல்லை மதுரை தான் சொல்லி எனக்கு உள்ளக்க ஒரு வந்து ஓடும், ஒரு சிம்டம்ஸ் காட்டும். அதை மாதிரி தான் இப்போ எனக்கு சிம்டம்ஸ் காட்டுது. எங்கே போனாலும் எல்லாத்துலேயும் பஞ்சாயத்து இருக்கிறேன். என் குடும்பத்துக்கு போய் வீடு பார்க்க போனால் பஞ்சாயத்து, என் குடும்பத்துக்காக ஏதாவது வாங்கி கொடுக்க போனால் பஞ்சாயத்து, அவன் நகை வாங்கினா பஞ்சாயத்து, எங்கள் அம்மாவுக்கு பாத்தி ஆகுதுன்னா பஞ்சாயத்து, எல்லா வகையிலையும் பஞ்சாயத்து பண்ணி 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 என்னை நிம்மதி இல்லாமல் ஆக்குறேன். என் குடும்பத்தையும் நிம்மதி இல்லாமல் நிம்மதியை கெடுக்கிறேன். நான் என் குடும்பத்தோடு போய் சேரணும்னு ஏதாவது ஒரு முடிவெடுத்து லேசாக போய் அவங்க கூட ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்க கூட ஒட்டி உரசுனா உடனே வந்து உன் குடும்பத்தோட உள்ளவளுடைய லட்சணம் தெரியாதா, அவள் வந்து ஏற்கனவே பல பேர்கிட்ட அவுத்து காட்டினவ, இப்போயுமே நீ வீடு வாங்கி கொடுக்குற வரைக்கும், இந்த வீடு பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் வாடகைக்கு, அது வரைக்கும் நீ இப்படித்தான் வந்து அவள் உங்ககிட்ட வந்து பிரிஞ்சா மாதிரி அவங்க 2 பேரும் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னை அவள் ஏமாத்திடுவா, புதுசாக இன்னொரு ஆளை பிடிப்பா அப்படின்னு சொல்லி அவளை பற்றி பேசுகிறதுலையே என் மண்டையை கழுவுறேன். சொல்லி 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 அவள் கூட கொஞ்சம் டச்சில் இல்லாத அளவுக்கே பண்ணுறேன். சரி போய் தொலை, ஏன்னா அதில் நான் அங்கே போயிட்டேன்னா இவளுக்கு தான் வருமான பாதிப்பு. மொத்தத்துக்கு என்ன ஆகும், இங்கேருந்து நான் நேற்று போனேன், ஒரு 4 இடத்துக்கு போகிறோம் வர்றோம், ஏதாவது கறிமீனை வாங்குவோம், இல்லை ஏதாவது காய்கறியை வாங்கிட்டு போவோம், இல்லை அவங்களுக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்களா நான் ஒரு பாதி காசை கொடுக்கலாம், இல்லை வாடகை காசு நான் பாதி கொடுக்கலாம். எல்லா வகையிலையும் என் காசு வந்து அங்கேயும் கொஞ்சம் செலவாகும். யாருக்கு? என் குடும்பத்துக்கு. ஆனால் இவ பிளான் என்னன்னா, என் குடும்பத்தை வந்து நான் டச்சிலேயே வச்சுக்கிற கூடாது, அவளை பற்றி தப்பான கருத்தை பரப்பிக்கிட்டே இருக்கணும். சுகையிலும் சுமியும் நாடகம் போடுறாங்க, அவங்க 2 பேரும் பிரியலை, இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே அவளை வந்து மண்டையை கழுவி, என்னையும் மண்டையை கழுவி மீடியாவுக்கு முன்னால் அவளை வந்து டிப்ரெஷன் ஆக்கி விட்டு அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதே இவ தான். இப்போ இது எங்கள் குடும்ப விஷயம், உனக்கும் எனக்கும் சுமிக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். நீ 2 பேரும் அடிச்சுக்கங்க, மல்லு கட்டிக்கங்க, மண்டையை உடைங்க, நீங்கள் 4 வார்த்தைகளை நீ பேசுகிற அவள் பேசுகிறா, ரைட்டு ஓகே, இது வரைக்கும் ஓகே. இதை தாண்டி சுகிலுங்கிற இடத்த போய் நீ ஏன் டச் பண்ணுற? இதே உனக்கு அவன் இங்கே லோக்கலில் தமிழ்நாட்டிலையோ இல்லை எங்கேயோ இருந்திருந்தால் இந்த வார்த்தைகளெல்லாம் நீ அவனை பேசுவியா? அவன் போய் எதுவும் பண்ண மாட்டான், இல்லை வேறு இலங்கையிலேருந்து அவன் வந்து நம்மளை எதுவும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ இவ்வளோ தூரம் போறியா? இல்லை சுமிக்கு வந்து சுகையில பற்றி பேசினாதான் அவள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறா, அவள் மறந்த குடிக்கிற நிலைமைக்கு போவா, அவள் வேறு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடுவா அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னு பண்ணுறியா? எனக்கு விஷயம் தெரியணும்ல. ஒருத்தனை சம்பந்தம் இல்லாமல் அவனை பற்றி மீடியாவுக்குள்ளே போய் இந்த மாதிரி பேசுகிறேன்னா அவன் யார் உனக்கு? உன் எதிரி கிடையாது, அவன் என் குடும்பம் சம்மந்தப்பட்டவன். அவன் என் பொண்டாட்டியை தான் கள்ளக்காதல் பண்ணுறேங்கிறான், அவளுக்கும் எனக்கும் தான் அவனுக்கும் தான் பிரச்சனை, எங்கள் 3 பேருக்கு உள்ள பிரச்சனை. இதை நான் வந்து பேசி தீர்த்து பண்ணலான்னு பார்த்தேன், அவன் என் பேச்சை கேட்கல, ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாகவே அவன் விலகிற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் அவன் வந்து வர்றது
சுமி கூட பழகிறது எல்லாமே வந்து ஒரு புகழுக்காகவும் ஒரு பேருக்காகவும் நான் ஒரு 4 பேரை சம்பாதிக்கணும், தன்னுடைய சேனலை வளர்க்கணும், தன்னுடைய யூடியூப் பக்கத்துக்கு ஒரு 10 இளம்பெண்களை வர வைக்கணும், அது மூலியமாக அவன் காதல் லீலைகளை புரியணும், இவளை கலட்டி விட போவான், கலட்டி விடுவாங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். எல்லாமே நான் அமைதியாக தானே போகிறேன். எது நடக்குமோ அது நடக்கும். நம்ம இதில் மூக்க நுழைக்க வேணாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களா பிரிவாங்கன்னு சொல்லி தானே நான் எல்லாத்துலேயுமே அமைதி காத்து போகிறேன். எனக்கு தெரியாதா? கடவுள் இருக்கார்ல, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார்ல. அப்படிங்கும்போது நம்ம கடவுள்கிட்ட விட்டுறணும், கர்மா கிட்ட விட்டுறணும். அதை விட்டுக்கிட்டு நீ எதுக்கு போயிட்டு அவனை போய் நோண்டுறதும் சீன்றதும், அதனால சுமிக்கு மன உளைச்சலை கொடுக்குறதும், அதனால சுமி நாளைக்கு ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்தா அதுக்கும் நீ தான் போய் ஜெயிலில் போய் நிற்கணும், அதுக்கு நீ தான் கழிதிக்கணும். ஆக இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் அவள் புரிஞ்சுக்கிட்டானா, என் குடும்பத்துலேயும் சரி, சுமியோடைய என் குடும்பத்துலேயும் சரி, சூர்யா கூடயும் சரி, சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே வார்த்தை, நான் ஒரு ஆள் சொல்கிறேன்னா என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, சரி அவர் சொன்னால் நல்லதுக்கு தான் சொல்லுவாருன்னு சொல்லி அடக்கி வாசிச்சா உனக்கு நாளைக்கு உன் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் திலீபா கோவிலோட எதிர்காலத்துக்கும் உனக்குமே நல்லது. இல்லை கேட்காம நான் அப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் என் கேரக்டரு, நான் பழைய சூர்யாதான், எனக்குள்ள உள்ளுக்குள்ள மிருகம் தூங்குது, ரவுடி பேபி எட்டி பார்க்குது அப்படின்னா உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. எது உனக்கு தேவை? நான் ஒழுங்காக வாழ்கிறதா, இல்லை வந்து காலாகாலத்தில் ஒரு வீடை கட்டி வாசலை பார்த்து குடித்தனம் போய் உன் குடும்பத்தோட போகிறதா, இல்லை காலங்காலத்துக்கும் இப்படியே பஞ்சாயத்தை இழுத்து ஒரு அளவுக்கு சேமிக்க, அதை பூரா வக்கீலுக்கும் கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் பெயிலுக்கும் கொடுக்க, திருப்பி வர, திருப்பி ஒரு அளவுக்கு சேமிக்க, இதே பிரச்சனையில் சிக்க. இப்போ இந்த வட்டம்லாம் நான் வந்து சொல்லிட்டேங்க ஒரே வார்த்தையில், இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். நேற்று நைட்டு பூரா ஏகப்பட்ட பிரச்சனை, அதனால தான் லைவை நான் கூட அரை மணி நேரம் கூட போடலை, கட் பண்ணிட்டு நான் ஏன் போனேன்னா, எதுக்கு இப்படிலாம் உட்காந்து கஷ்டப்பட்டு இவன் ஒரு பக்கம் உட்காந்து நொய்யி 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 நொய்யின்னு புலம்பிக்கிட்டே இருப்பா, எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பா, என் பேரும் கெட்டு போய் நீங்கள் வீடியோ பார்க்க வர்ற லைவ் பார்க்க வர்ற உங்களுக்கும் மன உளைச்சலாவை கொடுத்து எதுக்காக வர்றீங்க என் லைவுக்கு? பல லைவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, பூராமே வந்து ஒரு அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் ஒரு காமெடி சென்ஸு காமன் சென்ஸ் இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் தான் ஓரளவுக்கு காமெடியாக ஒரு வீடியோ போட ஒரு மணி நேரம் உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக நான் இருக்கேன். என்னையும் வந்துக்கிட்டு லைவுக்கு லைவ் உட்காந்துக்கிட்டு 10 மணி லைவில் உட்காந்துக்கிட்டு இப்போ பேச்சுக்கு பேச்சு எதிர் பேச்சு பேசிக்கிட்டு ஏன் லைவையும் கெடுத்து நான் ஏன் அவளை மன உளைச்சலோ டிப்ரெஷனோட சம்பாரித்து கொடுக்கணும் இவளுக்கு? போ, நக்கிட்டு போ. நான் வீடியோ போடலைன்னா அவளுக்கு தான் வீடு கட்ட லேட் ஆகும், பணம் வராது. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு அவன் வந்தால் மழை நேரம் பூரா வேலைக்கு போகாமல் வந்த அந்த கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, சித்தாள் வேலை பார்க்குறவங்க, ஒரு 4 இடத்துல இந்த தள்ளுவண்டி போட்டு வியாபாரம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பொழப்பு கெட்டு போச்சு. எல்லா ஊர்லேயும் மழை, மதுரை தமிழ்நாடுல ஃபுல்லாகவே மழை தான். இங்கிட்டு ஒரு புயல் அடிக்குது, அங்கிட்டு ஒரு புயல் அடிக்குது, வாழ்க்கையே புயலாக போய்கிட்டு இருக்கு. இவன் என்னடான்னா உட்காந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சரி வீடியோ போடுறாரு, சம்பாரிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிற மைண்ட் தாட்டே இல்லை. என்னையவும் கெடுக்கிறது, அவளும் ஒழுங்காக வீடியோ போடுறது இல்லை. இதில் வீடு என்னைக்கு கட்டி என்னைக்கு இப்போ பால் காய்ச்ச சம்பாதிக்க சம்பாதிக்க கடைசியில் போய் எங்கே கொடுக்கணுமோ அங்கே போய் கொடுத்துட்டு எதுக்கு இப்படி உட்காரணும்? புத்தி வேணும், ஒரு புத்தியோடு செயல்படணும். பிரச்சனை வந்து இப்போ சுமி பண்ணுறதா இருந்தால் உன்னை எப்பயோ பண்ணி எப்பயோ உள்ளே தள்ளி இருக்கும். அந்த எங்கள் அம்மா வீட்டு பிரச்சனை அப்போ பாத்தியா ஓதுன பிரச்சனை அன்னைக்கு என்ன நாடகம் போட்டேன். ஐயோ வேணாச்சுக்கா, என்னை எப்படியாவது காப்பாற்று, இந்த மாதிரி வேணாம், அவளை வாபஸ் வாங்க வை, சமரசம் பண்ண வை, எம்புட்டு தூரம் என்னையை போட்டு ஆட்டி படைச்சேன். உட்காந்துக்கிட்டு 7 வக்கீலுக்கு ஃபோன் பண்ணேன், 72 பேர்கிட்ட ஐடியா கேட்டேன். இதில் வந்து எப்படி நான் உள்ளே போயிடுவேனா, வாரண்ட் ஆயிருமா, இல்லை என்னை புடி வாரண்ட் போட்டுருவாங்களா, இல்லை வந்து நான் வந்து என்னென்னலாம் நீ பயந்த, நீ போட்டு வகுத்தால போனது எனக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நீ அதுலேருந்து காப்பாற்றினோன்னா தான் பழைய மாதிரி வந்து உன்னுடைய திமுறை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதில் தான் உன்னை வந்து நான் எனக்கு பிடிக்காத விஷயம். ஒரு விஷயம் இங்கே பார்ப்பேன் காப்பாற்றுவேன், 2 விஷயம் காப்பாற்றுவேன், அடுத்து போய் தொலைன்னு விட்டுருவேன். நீ ஏன் பட்டு திருந்துன்னு உன்னைய திருத்துறதுக்கு இதுதான் வழி. இதுக்கு மேலே நீ வந்து என்னைய போட்டு சும்மா வீடியோ போட்டு டார்ச்சர் பண்ணுறது, பேசாதன்னு சொன்னாலும் கேட்காம 4 பேரையும் தேவையில்லாமல் வாயை கொடுத்து உன்னுடைய சூனாவை புண்ணாக்கிக்கிற இதெல்லாம் பண்ணுனேன்னா நான் பாட்டுக்கு உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு ஒன்றும் போகிறதுக்கு இடம் இல்லை. இப்போ கூட வந்து பார்த்தா சுமியோடைய அந்த இடம் இதயத்தில் எனக்கு இடம் காத்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஃப்ரீ தான், அவங்க வேக்கண்டில் தான் இருக்காங்க. அது போக அது என் குடும்பம், 25 வருஷம் வாழ்ந்த குடும்பம், போகிறதுக்கு இடம் இல்லை, போக்க தேவைன்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்னேன். ஆனால் நான் புறமாக தான் போவேன், உன்னைய தூக்கி போடுறதுக்கு நான் தான் இருக்கேன் அப்படி இப்படின்ட்ட. இப்போ எனக்கு அந்த கவலையோ பயமோ இல்லை. இப்போயும் என்னை மிரட்டுறா, இது நாடகம் தான், சுகையிலும் சுமியும் போடுறது, உன்னைய வந்து ஏமாத்துறாங்க, உன் பணத்தை பிடுங்குறதுக்காகன்னு சொல்கிறேன். உன்னைய விடவா ஒரு ஆள் பணத்தை பிடுங்குறதுக்கு இன்னொருத்தி வரணும்?
அப்படியே பிடுங்கினா யார்? என் குடும்பத்துக்கு எனக்குன்னு சொல்லி நான் ஒரு 100 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி சம்பாதிக்கிற காசை பூரா என் குடும்பத்துக்கு கொடுத்தவன் தானே. அப்படி உள்ள குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணிட்டு போகிறேன். என் குடும்பம் என்னை ஏமாற்றி தான் வாங்கணுமா? கொஞ்சம் நல்லா யோசிங்க. உன்னை ஏமாத்துறா, சுகைலுக்கிட்ட வந்து உன் காசெல்லாம் பிடிங்கி கொடுத்தா, அப்படி ஆள் அவள் கிடையாது. அவளுக்குன்னு சொல்லி கொடுத்தா அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கிடுவா. நகை போட்டிருக்காளா, நாளைக்கு அவனே வந்து உங்களுடைய ஆபாச படம் இருக்குது அது இருக்குன்னா தைரியமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறவ தான் சுமி. அதை விட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்கிறதுக்காக கலட்டி கொடுக்குறவ கிடையாது. அந்தளவுக்கு அவள் கேனச்சிருக்கியும் கிடையாது. அதனால் அவள் விஷயத்தில் வந்து நீ வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணி 2 பேரும் நடிக்கிறாங்கன்னு சொல்ல வேணாம், என் பணத்தை ஏமாற்றி பிடுங்குறாங்கன்னு சொல்ல வேணாம். உன்னைய விட ஏமாற்றி பிடுங்குறதுக்கு இன்னொரு ஆள் பிறந்து வரணும். உங்ககிட்ட கொட்டுற உங்கள் அவட்டையில் கொட்டுறத விடவா என் தங்கத்துக்கு நாம் கொடுக்குறத போய் இதை தப்பு? என் குடும்பத்துக்கு தானே, அது எங்கே கொண்டு போயிட போகுது? நாளைக்கு சேமித்து வச்சு என் பேரனுக்கும் என் பிள்ளைகளோட மையன் கல்யாணத்துக்கும் செலவு பண்ண போகிறேன். இதில் வந்துக்கிட்டு என்னை நீ மண்டையை கழுவி என்ன பிரயோஜனம்? நீ இதை பண்ணாத அதை பண்ணாத உன்னை ஏமாத்துறானா? யாரை ஏமாத்துவா? கட்டின பொண்டாட்டி புருஷனை ஏமாத்துவாளா? நீ தான் ஏமாத்துவ. நீ வந்தவ அப்பாட்டியா வந்தவ, நீ ஏமாத்தலாம். கட்டின பொண்டாட்டி புருஷனை எப்படி ஏமாத்துவா? எப்படி போனாலும் ஒரே வார்த்தையில் நான் சொல்லி முடிக்கிறேன். எங்கே இருந்தாலும் புருஷன் தான். எங்கே இருந்தாலும் என் பொண்டாட்டி தான் நான் நினச்சிக்கிட்டே தான் நான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட போயிடுவோம். அதே மாதிரி தான் என் மனைவியும். என்னைக்கு இருந்தாலும் நம்ம புருஷன் நம்மக்கிட்ட வந்துருவாருங்கிற நம்பிக்கை இருக்க போய் தான் இடையில எவ்வளோ பேர் வந்தாலும் எல்லாமே அவளுக்கு ஒரு பாடமாக அமையுது. என்ன இருந்தாலும் நம்ம ஒரு புருஷனோட அருமை எப்போ தெரியுமா? ஒரு 4 பேர் அவங்கள ஏமாற்றும் போது தான் தெரியும். அவள் ஏமாற நான் வந்து வருத்தப்படலை, சந்தோஷம்தான் படுறேன். ஏன்னா அவள் ஒன்றுலேயும் ஒரு பாடம் படிக்கிறா சுமிங்கிறவ. இந்த நம்ம புருஷனாக இருந்தால் அப்படி நடக்குமா? நம்ம புருஷனாக இருந்தால் அப்படி கை விட்டுட்டு போவாரா? நம்ம புருஷன் இப்படி ஆபாச வீடியோவை காட்டுவாரா? ஆபாச வீடியோக்கள் வரும்போது, அந்தரங்க புகைப்படங்கள் வரும்போது யோசிப்பா, நம்ம புருஷன் கூட 25 வருஷம் வாழ்ந்தோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சா? இல்லை. அப்போ நம்ம புருஷன் பெஸ்ட். அதே மாதிரி ஒருத்தன் கலட்டி விட்டு போகிறானா, அப்போ யோசிப்பா, இதே நம்ம புருஷன் கூட எவ்வளோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டோம், எவ்வளோ தூரம் நம்ம 2 பேரும் அந்யோன்யமாக இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எவனோ ஒருத்தன் அவன் புத்தியை காட்டிட்டு போயிட்டான். அப்போ நம்ம புருஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையும் சுமி பாடம் கற்றுக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் நானும் என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கும்போது இவ பண்ணுற ஒவ்வொரு அராஜகமும், என்னை அடிக்கிறது, தூக்கி போட்டு நேத்தெல்லாம் என்னை போட்டு அந்த அடி அடித்தா, கழுத்தில் ஏறி மிதிக்கிறா, தொடையில் பிடிச்சி அப்படியே காலால் எத்துறா, மேலே ஏறி நின்று நங்குன்னு என் முதுகில் குதிக்கிறா, இன்னும் கிள்றா, பறன்றா, என்னென்னமோ பண்ணுறா, கொட்டையை அக்குறா, மூக்கை போட்டு உடைக்கிறா. எல்லாமே எனக்கு ஒரு பாடம். இதே என் குடும்பம் என்னை இப்படி அடிக்குமா, மிதிக்குமா? இதை நான் என் பெத்த தாயிட்ட காலையில் கூட வந்து அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் நான் அழுதுட்டு தான் உட்காந்துருக்கேன். உன் மகனுக்கு இந்த நிலைமையை ஏமா கொடுத்து வச்சிருக்க, இன்னும் என்னை கூட கூப்பிட்டுக்கம்மா, இல்லாட்டினா என்னை இப்படி இந்த வாழ்க்கையிலேருந்து காப்பாற்றுமான்னு சொல்லி காலையிலேருந்து உட்காந்து 1/4 மணி நேரம் அழுதுருக்கேன் தாயோட புகைப்படத்து முன்னால். ஆக எனக்கும் வேதனை இருக்குது, நானும் பாடம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம குடும்பம் நம்ம பொண்டாட்டியாக இருந்தால் இப்படி இதெல்லாம் நடக்குமா? அடுத்தவளாக இருக்க போய் தானே என்ன அடித்தாலும் இவன் வந்து வலியை தாங்கிக்கிறான், இவனுக்கு சுரணம் இல்லைன்னு சொல்லி இவன் வந்து என்னைய போட்டு அடிக்கிறான்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லி தான் அழுதேன். காலம் கனியும், கண்டிப்பான முறையில் கணவனும் மனைவியும் ஒன்று சேருவோம். எல்லாரும் காத்துக்கிட்டு இருங்க, நடக்கும், சீக்கிரம் நடக்கும். அதுக்கு உண்டான வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன், பிள்ளையார் சொல்லி நான் போட்டுட்டேன். இதுதான் உண்மை, நடத்தி காட்டுறேன். ஓகேவா? பாய்.